8 மணி ஆகுது. நான் அகோபிலத்துலேருந்து அல்லகட்டாங்கிற ஒரு சிவன் கோயில் இந்த பக்கத்தில் தான் இருக்குது. காலையிலே விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. இந்த குளிர் பார்த்துக்கோங்க, எங்கே பார்த்தாலும் அடியேன் காலை வணக்கம், மன்னிக்கவும். எங்கே பார்த்தாலும் குளிருது. மத்தியானம் காலையில் 8 மணி ஆகிடுச்சு. இன்னும் அந்த பனி மிஸ்டெல்லாம் போல பாருங்கள். ஃபுல்லாக விவசாயம் இப்போ நிலங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. மேக்ஸிமம் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம கம்பு இருக்கு இல்லையா, சோளம், கம்பு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் விவசாயத்துக்கு இந்த நேச்சுரல் பசு மாடு இதுகள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றி எங்கே பார்த்தாலும் பார்த்திங்களா, இங்கே சோளம் தான் போட்டிருக்காங்க. விவசாயம் அப்படி பண்ணுறாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை இங்கே இல்லை. இந்த நவாப்பழம் மரம் பாருங்கள், நிறைய மரம் நவாப்பழம் வச்சுருக்காங்க. இயற்கையை மதிக்கிறாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப செழிம்பாக இருக்கிறதுக்கு காரணம். அடியேன் விடைபெறுகிறேன். நான் போயிட்டு அல்லகட்டா போயிட்டு நான் உங்களுக்கு அந்த கோயிலை கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து போடுறேன். வர்ற வழியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு அட்டையை போடுறாங்க, தீயை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க காலையில் 8 மணி. அப்போ எப்படி இருக்கும் குளிர் அப்படின்னு பாருங்கள். அகோபிலம் வந்தீங்கன்னா, அகோபிலத்துலேருந்து அல்லகட்டா கரெக்டாக 78 கிலோமீட்டர் வருது. பார்த்துக்கிடுங்க, அருமையான அந்த லொக்கேஷன்ஸ் பாருங்கள். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, கலப்பை மேலே ஏறி நின்றுட்டு கலப்பையை போட்டுக்கிட்டு அவங்க அந்த மண்ணையும் நிலத்தையும் மதிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்குறாரு, அள்ளி கொடுக்குறாரு. அகோபிலம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் எல்லாம் அள்ளி கொடுக்குறாரு. மேலே ஜுவாலா நரசிம்மர் இருக்கார், யோக நரசிம்மர் இருக்கார். அதனால் அவங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க. இதுதான் ரோடு பார்த்துக்கிடுங்க. நல்ல ரோடு தான், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. காரில் அழகாக போகலாம். யாருக்காவது டூர் அரேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள். இந்த ஆந்திர பிரதேஷ், பெங்களூர் எல்லாம் சேர்த்து அழகாக அரேஞ்ச் பண்ணி நான் கொடுக்குறேன். நன்றி. அடியேன் வணக்கம்.